கோதுமை மாவில் நல்ல சூப்பரான இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சது, கடுகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு, அது கூட நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நான் ஏற்கனவே சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இது கூட நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டோம் அப்படின்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் ரெடி பண்ணதை இது மேலே வச்சு நல்லா 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் அதோடு சேர்த்து சைட்லலாம் நம்ம கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.